சந்திர ராசியிலிருந்து 4வது, 7வது, 10வது இடங்களில் சனி பயணம் செய்யும் காலத்தை கண்டக சனி என்று சொல்லுகிறோம். தனியாக அமர்ந்து ஏதோ ஒன்றை தொடர்ந்து யோசித்து யோசித்து மன அழுத்தத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டேன். தாயுடன் இருக்கும் உறவு சரியாக இல்லை. வீடு வாங்கியதில் பிரச்சனை, சொத்தில் பிரச்சனை, வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் சந்திர ராசியிலிருந்து 4வது ராசியில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். திருமணம் நடக்க தாமதமாகிறது. கணவன் மனைவி உறவில் பிரச்சனை. சோதனையில் தொடங்கி சாதனையில் தான் முடியும் என்பது தெரியும். ஆனாலும் இந்த சோதனையை எப்படி தாங்குவது? கூட்டுத் தொழிலில் பிரச்சனை என்றால் சந்திர ராசியிலிருந்து 7வது இடத்தில் சனி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உழைத்தால் மட்டும்தான் உயர்வு கிட்டும். பதவி உயர்வு எல்லோருக்கும் விரைவாக கிட்டும். எனக்கு மட்டும் வேண்டுமா வேண்டாமா என்பது போல இருக்கிறது. தொழிலில் கூட ஒரு அபார வளர்ச்சி இல்லை. மிகவும் ஒழுக்கமாக நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ளும் எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்றால் சந்திர ராசியிலிருந்து 10வது இடத்தில் சனி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கண்டக சனி காலத்தில் தடைகளை உடைக்கும் தெய்வமான முருகபெருமானை வழிபடுவது நல்லது. மனதில் அமைதி துளிர்விடும், பயம் நீங்கும், முன்னேற்றம் கிட்டும். செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து நீராடி அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை மனதாரச் சொல்லி அபிஷேகத்திற்கு பால் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து பக்தி பரவசத்துடன் உங்கள் பிரார்த்தனைகளை அவரிடம் சொல்ல சனியின் சோதனை குறைந்துவிடும் என்பது நம்பிக்கை. நன்றி.